நல்ல தொடக்கம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும் என்ற அழகிய வரிகளோடு நான் இஷானா ஃப்ரம் பாரதி அகாடமி. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டிஃபன் பாக்ஸ். என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு தானே பார்க்குறீங்க? இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஷார்ட் ஃபிலிமே டிஃபன் பாக்ஸ் தாங்க. டிஃபன் பாக்ஸா? ஒரு டிஃபன் பாக்ஸில் போய் என்ன இருக்க போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க. எல்கேஜி போகிற குழந்தையிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அண்ணா அக்கா வரைக்கும், காலேஜ் போகிற அண்ணா அக்கா இருந்து ஆஃபீஸ்க்கு போகிற அம்மா அப்பா வரைக்கும் இதில் தான் லஞ்ச் கொண்டு போவாங்க. இதில் வேற என்ன இருக்குது சொல்கிறேன் கேளுங்க. அது பின்னாடி ஒரு சின்ன பையனோட பெரிய ஸ்டோரியே இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை தான் நம்ம டைரக்டர் கார்த்திக் கோபால் சாரோட சிறப்பான படைப்பான இந்த டிஃபன் பாக்ஸில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஏழ்மையான குடும்பத்தோட ஸ்டோரி. இந்த ஃபேமிலியில் ஒரு கணவன் மனைவி அப்புறம் அவங்க பையன் வாழ்ந்து வராங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்கள பற்றி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம பையன். இந்த பையனை பற்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணும். ஏன், இந்த பையனையே நம்ம ரோல் மாடலாக கூட எடுத்துக்கலாம். இந்த பையன் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆனால் அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறான். அடுத்து அவங்க அப்பா. பொதுவாகவே எல்லா அப்பாவுமே ஒவ்வொரு பையனுக்கும் சூப்பர் ஹீரோஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் தன்னோட ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுறாரு. ஈவன் அவருக்காக ஒரு நல்ல ஃபுட்வேர் கூட வாங்கிக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம அம்மா. என்ன தான் திட்டினாலும் பையன் மேலே அளவு கடந்த பாசம். தனக்காக ஒரு நல்ல சாரீ கூட வாங்காமல் பையனுக்காக அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தமாக சொல்லப்போனால் இந்த ஃபேமிலியில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சரி, கதைக்குள்ளே போவோமா? வாங்க போவோம். இந்த ஸ்டோரி ஒரு கிராமத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலி ஒரு ஏழ்மையான குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இன்கம்மை தாண்டி அவங்க பையனை ஒரு கான்வென்ட், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ் இல்லை. அதனால் அவன் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டு போகலாம்னு டிசைட் பண்ணுறான். அவன் இப்படி 1 கிலோமீட்டர் வந்து லன்ச் சாப்பிட்றதுனால அவனுக்கு லன்ச் பீரியட் பத்தலை. ஸோ நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டாஃப் திட்டுறாங்க. இதனால் நெக்ஸ்ட் பீரியட் டீச்சர் பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டேவும் நடக்குது. 3rd டே இங்கிலீஷ் பீரியட் அப்போ இங்கிலீஷ் மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறா. இங்கிலீஷ் மேமும் ஃபர்கிவ் பண்ணி உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அப்போது இங்கிலீஷ் மேம் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கை யாராவது ரிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் பண்ண ரெடியாக இல்லை. இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு டீச்சர் நினைக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்ச டீச்சருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நாளைக்கு நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவன் நல்லா படித்து ரெடியாக வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மேமும் வந்துட்டாங்க. இவன் தனக்கு தான் லன்ச் பாக்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ஹாப்பியாக இருந்தான். ஆனால் அது கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரோட பையன் தான் வாங்கினான். ஆனால் இந்த டிஃபன் பாக்ஸை அவன் யூஸ் பண்ணலை, அவங்க வீட்டில் இருக்க நாய் தான் யூஸ் பண்ணுச்சு. என்ன அத்தை சொல்ல, இருக்கிறவனுக்கு எல்லாமே அலட்சியம்தான், ஆனால் இல்லாதவனுக்கு எல்லாமே அதிசயம்தான். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம அந்த பொருளோட மதிப்பு தெரியாமல் வேஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டீச்சர் டெஸ்ட்டில் அவங்க ட்ரீம் பற்றி எழுத சொல்லியிருந்தாங்க. நம்ம லிட்டில் பாய் அவனுக்கு டிஃபன் பாக்ஸ், அப்பாவுக்கு ஃபுட்வேர், அம்மாவுக்கு சாரீ கிடச்சி அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. நம்மளாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பென் இருந்தாலும் இன்னொரு பென் வேணும்னு கேட்போம். ஆனால் இந்த பையன் பெருந்தன்மையோட ஃபேமிலியோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இல்லாத ஒரு விஷயத்தையே சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாட்டியும் இருக்கிறத பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சு நடக்க கற்றுக்கணும். ஓகே நண்பர்களே, விடைபெறும் நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனி குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போது நீங்கள் மாறுவோம், மாற்றம் ஒன்றே மாறாதது.